பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யாத்திராகமம் 4:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் மோசேயை அழைத்தார். ஆனால் மோசே தன் குறைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போலத்தான் நாமும் நம்முடைய குறைகளையே பார்த்து பயப்படுகிறோம், முன்னோக்கி செல்லுவதில்லை. ஆனால் கர்த்தர், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதுபோலவே கர்த்தர் எரேமியாவை தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைத்த போது எரேமியா தன்னுடைய குறைகளையே எண்ணி, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றார். ஆனால் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதுபோல உங்களை தன்னுடைய கரங்களால் ஏந்தி பயன்படுத்தும்படி தீர்மானித்தார். ஆகவே மனம் தளர்ந்து தாழ்வு மனப்பான்மைக்கு உங்களை ஒப்புக்கொடாதிருங்கள். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆகவே நான் பிரயோஜனமற்றவன் என்று கலங்காமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டி உங்களை நடத்தி செல்வார். ஆகவே உங்கள் குறைவுகளையும் இயலாமையும் பெரிதாய் பார்க்காதீர்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பூமியிலே பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷர்களை குறித்தும் ஜனங்களை குறித்தும் நீர் ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறீர் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள், கண்ணீர், துக்கம், நான் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களே. ஆம் தகப்பனே, மோசேயை அழைத்த அதே தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறீர் அப்பா. ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் போதித்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.